இப்போ வந்து நம்ம கிட்ட Redmi 12 5G இருக்குது. ஃபோன் அண்ட் ஸ்க்ரீனோட டிசைன் வந்து ஃப்ரண்ட் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பேஸ்டல் ப்ளூ கலர் 6/128GB ரேம் ஆப்ஷன். MRP வந்து 17,999 போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஃபோன் இருக்குது, ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் ஃப்ராஸ்டட் லுக்கில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. பாக்ஸ் வந்து 22.5 வாட் சார்ஜர் இருக்குது. ஃபோன் வந்து 18 வாட் தான் சப்போர்ட் ஆகும். டைப் ஏ அவுட்புட் போட்டிருக்கு அண்ட் டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிளோட குவாலிட்டி எப்பவும் போல் மாசாக இருக்குது. லென்த் வந்து ஓவர் 1 மீட்டர் இருக்குது நமக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் நல்ல ஒரு பாக்ஸிய டிசைனில் இருக்குது. அப்படியே ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸை கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவாங்களாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். நான் மற்ற பிராண்டு வந்து இதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் டாப்பில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக், அது பக்கத்துலேயே வந்து நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைட் நம்ம வந்துன்னா வால்யூம் பட்டன் வந்து நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து நமக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரையை வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமுக்கு வந்துன்னா ஸ்பீக்கர் வென்ட்டு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில். டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் இல்லை இந்த ஃபோனில். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரை ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட் பார்த்தா டுவல் சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். டுவல் 5G ஸ்டாண்ட் பை இருக்குது இந்த ஃபோனுக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா வந்து ஸ்லைட்டாக ப்ரொட்யூட் ஆகி எல்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த பம்ப் இருக்கும், டேபிள் மேலே வைக்கும் போது அந்த வாபிள் ஆகும் ஃபோன். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கேஸ் போட்டுருங்க மறக்காமல். அண்ட் பேக் கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. SAR வேல்யூ வந்து இங்கேயே இருக்குது. ஹெட் வந்து 0.867 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.687 வாட் பெர் கேஜி. பாடி SAR வேல்யூ வந்து 15 mm டிஸ்டன்ஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் அண்ட் பாடி SAR வேல்யூ லெஸ் தென் 1 வாட்டில் இருக்குது. ஸோ SAR வேல்யூ கம்மியாக இருக்க ஃபோன் லிஸ்ட்டில் இந்த ஃபோனும் இருக்குது. ஃபோனை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 60 ஆப்ஸ்க்கு மேலேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேம்ஸ் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பபுள் ஷூட், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14 வருது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் மந்தில் இருக்குது. அண்ட் ஃபோனில் பை டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோன்னா 128GB வந்து நமக்கு 24GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. நமக்கு ஃப்ரீயாக வந்து அரௌண்ட் 103GB இருக்குது. ஸோ அடிஷ்னலாக நான் ஒரு 2-3 ஆப்ஸ் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு 103 to 104GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டம் போயிட்டு மேக்ஸிமம் 90 Hz கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் அப்படின்றப்போ வந்து கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபால்ட்டாக நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இது வந்து மேக்ஸிமமில் செட் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமமில் எப்படி ஹேண்டில் பண்ணுது, பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இருக்குன்ற வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோனோட டிசைன் பில்டு இதை பற்றி வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோன் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஐஃபோன் கேமரா செட்டப் மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இங்கே அந்த கேமரா சுற்றி ஒரு மெட்டல் ட்ரிம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா இது ஒரு டுவல் கேமரா செட்டப் தான். ஒன்று வந்து அடிஷ்னலாக LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டெப்த்துக்காக வந்து ஒரு கேமரா, இன்னொன்று வந்து மெயின் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல வந்து 8 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோனோட பில்டு விஷயத்துக்கு வந்துன்னா பேக் சைடு வந்து கிறிஸ்டல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல பில்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஃபோன் ஒரு நல்ல பில்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சீப்பாக தெரியல. சைடு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் வந்து 8.17 mm இருக்குது. ஸோ ஃபோனோட வெயிட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து எக்ஸாக்டாக 200 grams இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேபிளில் நிற்கவும் வச்சிடலாம். ஸோ பாக்ஸே டிசைனில் இருக்கிறதுனால நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது. பட் நம்ம யூஸ் பண்ண வந்து செட் ஆகிடும். பட் கொஞ்சம் கேர்வ்டு பேக்காக கொடுத்துருந்தாங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸே டிசைன் பிடிக்குமா இல்லை கேர்வ்டு பேக் டிசைன் பிடிக்குமான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஃபோனுக்கு வந்து IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். சாஃப்ட்வேரில் என்ன அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து நமக்கு MIUI டயலரோட கொடுக்குறாங்க. ஸோ கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஃபிங்கர்பிரிண்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டபுள் டேப் பண்ணால் வந்து கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப், ட்ரிபிள் டேப், சிங்கிள் டேப் இந்த மாதிரி. MIUI அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் ரீச் தான். அதையும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.78 inch கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே. ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து செம்ம ஜைஜாண்டிக்கான ஃபோன் ஹோல்ட் பண்ணுற ஃபீல் இருக்கும். சிங்கிள் ஹேண்டடாக வந்து நம்ம கார்னர்ஸ்
அதெல்லாம் சுத்தமாக ரீச் பண்ண முடியாது. டபுள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல வந்து பெரிய அளவு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் 395 ppi இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட் கூட 248 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நமக்கு எங்கேயுமே வந்து டச் டிலே ஆகிற மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. இந்த 4 Gen 2 வந்து 90 Hz வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. 550 nits வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ கிளார் இருக்கும். பட் லைட்டிங் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லை அப்படின்றப்போ அவுட்டோரில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. டிஸ்பிளே யூஸபிளாகவும் இருக்குது. பட் இண்டோரில் வந்து நமக்கு அந்த இஷ்யூ இல்லை. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் கூட வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேசிக்கான சென்சார்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எதையுமே வந்து Xiaomi ஸ்கிப் பண்ணல. இந்த ஃபோனுக்கு வந்து White 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். யூடியூப்பில் வந்து HDR வீடியோஸ் நம்ம பார்க்க முடியாது. பட் மேக்ஸிமம் வந்து 1080p 60 fps வரைக்கும் வீடியோ பார்த்துக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் HD கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்பிளேல கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பெசல்ஸ் மட்டும் வந்து பாட்டமில் கொஞ்சம் பெருசாக தெரியும். பட் அது பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. நம்ம யூஸ் பண்ண செட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் வந்து அந்த சின்னுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். டிஸ்பிளேயோட கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஃபோனுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம டச் அண்ட் ப்ரெஸ் அன்லாக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டச்சில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து டச் பண்ணாலே வந்து அன்லாக் ஆகிடும். பட் அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ரொம்ப லவுடஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரிங்டோன்ஸுமே வந்து ஓரளவுக்கு லவுடாக இருக்குது நமக்கு. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங் எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு 1 day வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4G ப்ளஸ் கனெக்டிவிட்டியுமே வந்து இந்த ஃபோனுக்கு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 4 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nanometer பேஸ்டு ப்ராசர். சாம்சங் தான் வந்து இந்த வாட்டி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர்மல் இஷ்யூஸ் இதெல்லாமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ரீசெண்டாக நான் டெஸ்ட் பண்ண எக்ஸினோஸ் ஃபோனில் அந்தளவுக்கு வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பட் ஃபோன் இனிஷியலாக செட்டப் பண்ணப்போ 75% இருந்தது. ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து வீடியோஸ் பார்த்துருந்தேன். பேட்டரி வந்து 42% வந்திருக்கு. பட் இனிஷியல் யூசேஜில் வந்து நம்ம பேட்டரியை ஜட்ஜ் பண்ண முடியாது. 4-5 சைக்கிள் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்ம யூசேஜ்க்கு வந்து பேட்டரி அடாப்ட் ஆகும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6 128GB மாடல். இதுலேயே வந்து 4 128 அண்ட் 8 256GB வேரியண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் SD கார்டு வந்து நம்ம அப் டு 1 TB வரைக்குமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து 4 Gen 2 பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபோன் எங்கேயுமே வந்து லேக் ஆகிற மாதிரி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ ஃபுல்லாக இன்டென்ஸாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து நான் பேக் சைடில் வந்து 2 கேமரா மோட்லேயுமே வந்து டெடிக்கேட்டடாக அந்த 50MP மோடு இருக்குது. அண்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமமாக வந்து 1080p 30 fps வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் அதே தான். மேக்ஸிமம் வந்து 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து டைம் லேப்ஸ் நைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பேசிக்காக இருக்குது. அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனால வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன்.